ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் புனிதா லோகநாதன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பிரச்சனை தாங்க. எங்கள் தோட்டத்துக்கு மழை பெஞ்சு 1 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு போட்டு வச்சுருக்கிற வெள்ளாமை எல்லாம் வாடுதுங்க. கண்ணாலேயே பார்க்க முடியல. சரி, இருக்கிற தண்ணியாவது அப்படியே செத்தவனுக்கு உயிருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருக்கலான்னு பார்த்தா, இந்த மோட்ரு வேறு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. அடிக்கடி பிரச்சனை ஆயிடுது. சரி, ஏன்டா மோட்டர் ஓட மாட்டேங்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேபிள் பஸ்ட் ஆன மாதிரி காட்டுச்சுங்க. கேபிள் தான் பஸ்ட் ஆயிடுச்சு என்னமோன்னு சொல்லி, சரி ஜீப்பை வர சொல்லி கேபிளை ஓட்டு போட்டு மறுபடியும் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி ஜீப்பை வர சொல்லி பார்த்தா, ஒரு பெரிய ஆப் ஒன்று காத்துட்டு இருந்துச்சுங்க. என்ன ஆப்புன்னு கேட்குறீங்களா? மோட்டரில் பேரிங் போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது? ஏற்கனவே எங்களுக்கு தண்ணி கம்மி, மழை இல்லை. 2.25 இன்ச் 2.5 இன்ச் ஓடுற இடத்துல 1 இன்ச்சு 1.25 இன்ச் ஓடிட்டுருக்குது. ஒரு வருஷமாக மழை இல்லாததுனால. இதில் கரண்ட்டு வேறு 24 மணி நேரம் தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சுன்னா, சரி அந்த 1.5 இன்ச் தண்ணியிலையாவது தோட்டமேகும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, கர்நாடகத்தில் 7 மணி நேரம்தான் கரண்ட்டு. என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனைங்க. எப்படி 7 மணி நேரம் அப்படின்னு கேட்குறீங்களா? எங்களுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து எப்பவுமே ஷிஃப்ட்டு கணக்கு தாங்க. 3 பீஸ் வந்து ஷிஃப்ட்டு கணக்கு தான் விடுவாங்க. விடிய காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்குங்க மோட்ரோடும் 3 பீஸ் கரண்ட்டு. அப்புறம் சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் 2 பீஸ் கரண்ட்டு தான் விடுவாங்க. அதில் நாம் மோட்ரு ஓட்ட முடியாதுங்க. அப்புறம் என்னென்னா, எங்கள் மோட்ரு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 10 ஹெச்பி மோட்ருங்க. 10 ஹெச்பி மோட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசிக்கு ஒரு 2 இன்ச் தண்ணினாலும் 2.5 இன்ச்சு தண்ணி 2.25 இன்ச்சு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கொடுக்கும், நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கும். கடைசிக்கு ஒரு 2 இன்ச்சு தண்ணி இருந்தால் தான் அந்த 10 ஹெச்பி மோட்டருக்கு வந்து பத்துங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மழை பெஞ்சு 1 வருஷம் ஆச்சுங்களா, தண்ணி எதுக்கு பத்தலை, தண்ணி ரொம்ப குறைஞ்சி போச்சு. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அதை விடவே ரொம்ப கம்மியாக தான் ஓடிட்டு இருந்திருக்குது. நாங்கள் ஏர் வாங்கி ஓடினதால விட்டு விட்டு ஓடினதால தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி, சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தா பேரிங்கே போயிடுச்சு. என்ன பிரச்சனைனா, தண்ணி இப்படி பத்தாமல் இருக்கக்கூடாதுங்களாமா. இதுக்கு வந்து 7.5 ஹெச்பி மோட்ரு போட்டால் வேணால் இந்த 1 இன்ச் தண்ணி 1.25 இன்ச் தண்ணியெல்லாம் நல்லா தண்ணி கொடுக்கும். அந்த 7.5 ஹெச்பி மோட்டருக்கெல்லாம் தண்ணி இதே போதும். இந்த அளவு இருந்துச்சுன்னா 7.5 ஹெச்பி மோட்ரு கம்முன்னு ஓடிட்டுருக்கு. 10 ஹெச்பி மோட்டருக்கு தண்ணி பத்தாததுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கம்முன்னு 7.5 ஹெச்பி மோட்ரு வாங்கிட்டு வந்து மாட்டி கம்முன்னு இருந்திருப்போமா? இப்போ இது வீண் செலவு. என்ன பண்ணுறது பாருங்கள், எப்படி கழட்டுறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து ஜீப்பு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மாங்குன்னு டீன்னு டீயை வச்சு குடிச்சிட்டு இழுன்னு மாற்றி இழுத்துட்டு கிடப்பாங்க. பக்கத்து தோட்டத்துக்காரெல்லாம் வந்துடுவாங்க. பக்கத்து தோட்டத்து அண்ணாங்கெல்லாம் வந்துடுவாங்க. இவங்க பக்கத்து தோட்டத்துக்கு, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பக்கத்து தோட்டத்துக்கு போய் இழுக்கிறதும், பக்கத்து தோட்டத்துக்கெல்லாம் இப்போ நான் உன்னோடது இழுத்து கொடுக்குறேன், நீ என்னோடய இழுத்து கொடுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் பேசி வச்சுக்குவாங்க. எப்போன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தாங்க. 2 சைடும் மரத்தை நிறுத்தி செயின் புள்ளி ரிஞ்சு இதையெல்லாம் வச்சு தாங்க மாங்குன்னு தட்டி கழட்டி மாங்குன்னு நைட்டில் தாங்க இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஜீப்பு வந்தங்காட்டி எவ்வளவோ பெஸ்ட்டுங்க. அந்த கஷ்டமெல்லாம் இல்லை. இல்லைன்னா நாக்கு தள்ளிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, சரி பார்த்தா பேரிங் போயிடுச்சுங்களா. அப்புறம் மோட்டரை கழட்டி எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து மழை இல்லாததுனால ஏகப்பட்ட மோட்ரு கண்டிப்பாக எல்லாம் கழட்டி மறுபடியும் கொண்டு போய் வைண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்து மோட்ரு அங்கேயும் பிஸியாக தான் இருப்பாங்க. மோட்ரு ரெடி பண்ணுறவங்களும் பிஸியாக தான் இருப்பாங்க. நம்ம கொண்டு போய் கொடுத்ததும் ரெடி பண்ணி தரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க, மாமூலாக ரெடி பண்ணுறவங்கங்கிறதுனால எங்களுக்கு 2 நாள்லேயே ரெடி பண்ணி தந்துட்டாங்க.
நாங்கள் வந்து அப்புறம் டக்குன்னு கொண்டு வந்து இறக்கி மாட்டி விட்டேங்க. இல்லைன்னா எங்களுது வந்து ட்ரிப்புங்கிறதுனால சொட்ட சொட்ட தண்ணி அப்படியே இழுத்துக்குது. அடிக்கிற வெயில் அந்த மாதிரிங்க, சும்மா விட்டது விட்ட மாதிரி அடிக்குது. சும்மா வாழை சருவெல்லாம் அப்படியே அந்த பச்சையமெல்லாம் போய் மஞ்சள் கலரில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. வாழையெல்லாம் கண்ணுலேயே பார்க்க முடியல. பாருங்கள் மோட்ரு அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த வீடியோ வந்து கழட்டுறது. இது வந்து மாட்டிட்டோம். இது வந்து மாட்டிகிட்ருக்காங்க இப்போது. இந்த வீடியோ வந்து மாட்டிகிட்ருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் எடுத்தது. மோட்டரெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து, அதாவது 7.5 HP மோட்ரு அன்றைக்கி 8.5 HP கழட்டி வைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு 7.5 HP மோட்ரு வாங்கிட்டு வந்து மாட்டுறப்ப மாட்டி உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக மாட்டுறதையெல்லாம் காட்டல. பாருங்கள் 7.5 HP மோட்ரு மாட்டினங்காட்டி கரெக்டாக அந்த 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு தண்ணி அந்த கிட்டத்தட்ட அவ்வளவுதான் வருங்க. இது 7.5 HP மோட்டருக்கு அளவாக இருக்கும். இதில் ஒன்றும் பிரச்சனை வராது. நான் எப்போவும் பயம்தான், எப்போ இதுவும் ஹேர் வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிருமோ, 1 இன்ச் தண்ணி விடவே கம்மியாயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன மனசில் ஒரு பயம்தான். மழை இப்போ வரும் அப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் மழை வர்றதுக்கான அறிகுறியவே காணோம். தோட்டத்தில் இருக்கிற வெள்ளாமை பூரா வாடுற அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே குழப்பம், ஒரே இது. எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஓட விட்டேங்க மாட்டி விட்டு. அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஏர் வாங்காமையே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு அப்பாடா அப்படின்னு திருப்தியாச்சு. ஏன்னா 1/2 மணி நேரமெல்லாம் ஏர் வாங்காமல் ஓடாது. என்ன தான் ஸ்டாக் தண்ணி இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து ஊற்றி அப்புறம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், ஏர் வாங்க ஆரம்பிச்சிடும். இது 1/2 மணி நேரமாக ஏர் வாங்காமையே ஓடினதுனால அப்பாடா இந்த தண்ணி எப்பவுமே ஓடும்னு சொன்னாங்க. இந்த தோட்டம் வாங்கி 30 வருஷம் ஆச்சுங்க. இந்த 30 வருஷத்தில் இப்போ தாங்க இந்த மாதிரி தண்ணி பிரச்சனையே வந்திருக்குது. ஆனால் இது வரைக்குமே 1.5 இன்ச் தண்ணி குறையாம தான் ஓடிட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போ 1.5 இன்ச் தண்ணி குறையாமல் ஓடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்ததுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. நான் அடுத்த